ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஏஷியா பேக்ஸ். 1/2 kg நியூட்ரலா ப்ரௌனியோட ரெசிபி வீடியோ தாங்க இந்த வீடியோ. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட மேக்ஸிமம் நியூட்ரலா ப்ரௌனி தாங்க சேல்ஸ் ஆகும். ஸோ அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. நான் என்ன மெஷர்மெண்ட் வச்சு ப்ரௌனி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனோ அதே மெஷர்மெண்ட் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் ப்ரௌனி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஃபஜ்ஜியாக க்ரிங்கிள் டாப்போடு வந்திருக்குங்க. நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி அதுலேருந்து எந்த சேஞ்சுமே இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிருங்க. அதுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தாங்க இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வாங்க ப்ரௌனி இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்ப்போம். நான் வேன்லீர் டார்க் காம்பவுண்ட் தாங்க யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு என்ன பிராண்டு கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெல்லோ, 2M, அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்டே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ரேட் 184ங்க. இதை இந்த மாதிரி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலே 3 இருக்குது. ஒயிட்டு, டார்க்கு, மில்க் இருக்குங்க. நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மில்க் சாக்லேட் வச்சு கூட நியூட்ரலா ப்ரௌனி பண்ணலாம். நான் இப்போ டார்க் சாக்லேட் வச்சு தாங்க பண்ணுறேன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வைப்போங்க. ஒரு பவுலில் 110 கிராம் நீங்கள் மைதா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மைதா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட் ஃப்ளோர் கூட எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பட்டரும் டார்க் காம்பவுண்டும் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் படி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீடியோ அதை கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டேங்க. டார்க் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா 140 கிராம், பட்ரு 95லேருந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் சுகர் 65லேருந்து 70 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 67, 70 கூட எடுத்துக்கலாம் நீங்கள். நான் இப்போ 3 கிராம் மட்டும் கம்மி பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம என்ன ஒயிட் சுகரில் மெஷர்மெண்ட் கொடுக்கோமோ அதே மாதிரி நம்ம ப்ரௌன் சுகருக்கும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. ப்ரௌனி பண்ணும் போது நம்ம எப்போயுமே எக்கை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும். அதே மாதிரி பட்டரும் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியாச்சும் நம்ம வெளியே எடுத்து வச்சுருக்கணுங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. அப்போ தான் ரொம்பவே சாஃப்டாக ஃபஜ்ஜியாக ப்ரௌனி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒயிட் சுகரை பவுட்ரு பண்ணி முதலே வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் பண்ண. அதே மாதிரி ப்ரௌன் சுகரே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பவுட்ரு பண்ணாமல் நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு பீட் பண்ணையில் அந்த ப்ரௌன் சுகரோட எக் பீட் ஆகையில் ரொம்பவே லைட்டாக முறை மாதிரி சூப்பராக இருக்குங்க. பட்ரு பார்த்திங்கன்னா நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தாங்க வாங்குவேன். இப்போ ஒரு பவுலில் 2 எக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெஷர்மெண்ட் ஸ்பூன் கூட இருக்கும். அதில் கூட நீங்கள் வாங்கி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா. இப்போ எனக்கு பழக்கமானனால நான் அந்த வெண்ணிலா எசன்ஸோட மூடிலே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ரெண்டையுமே நம்ம கலந்து போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்குங்க. ரெண்டையுமே கலந்து போட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் பட்டரையும் டார்க் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லைட்டாக வார்மாக இருக்கையிலே நம்ம அந்த எக்கில் ஊற்றிடணும். நல்லா ஆறி ஊற்றணும் அப்படிலாம் இல்லைங்க. லைட்டாக வார்மாக இருக்கையிலே ஊற்றினதுக்கப்புறம் மாவையும் போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது நான் என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 7 இன்ச்சு ஸ்கொயர் டின் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 kgக்கு 7 இன்ச் டின்னே ஓகேவாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் நம்ம நியூட்ரலாவை ஃபில் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே நியூட்ரலா போட்டு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ வச்சு நல்லா அந்த ஏர் பபிள்ஸ் ரிலீஃப் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த நியூட்ரலாவை அந்த ஸ்டிக்கை வச்சு லைட்டாக இந்த வீடியோவில் காமிப்பேங்க, அதை மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓடிஜியில் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க டாப் பாட்டமில். இதை நம்ம பண்ணி முடித்தோடனே 2 தடவை ப்ரௌனியை டேப் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு 30 to 35 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்தால் போதுங்க. ரொம்பவே ஃபஜ்ஜியான நியூட்ரலா ப்ரௌனி ரெடி ஆயிரும். அதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட்டர் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெட்டுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி கட்டர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே கூட இருக்குங்க. அது கூட நம்ம வாங்கிக்கலாம். நான் ப்ரௌனி சேல்ஸ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே நியூட்ரலா போடுவேன். அதுக்கப்புறம் பேக் பண்ணதுக்கப்புறமும் நியூட்ரலா போடுவேங்க. அப்போ தான் டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எடுக்கும் போது பார்த்திங்களா சூப்பராக நம்மளுக்கு வந்துடுச்சு. ஃபஜ்ஜியாகவும் இருக்குங்க ப்ரௌனி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த ப்ரௌனி ரெசிபி வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஜ்ஜியா ப்ரௌனி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கங்க. நம்மகிட்ட முட்டை முட்டையும் அவைலபிளாக இருக்குதுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கங்க. பாய் காய்ஸ்.